நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி, டைரக்டா ஒரு ஃபுட் ட்ரக் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சரவணா காசு சொல்லுவேன். ஒரு டைம்லயும் யூனிக்கான வண்டி எல்லாம் உங்கள்கிட்ட தான் சார் பார்க்கலாம். ஒன் டைம் பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்கா இருக்கும், ஒன் டைம் பாத்தீங்கன்னா தோஸ்தா இருக்கும், ஒன் டைம் பாத்தீங்க அப்படின்னா டாடா ஏஸா இருக்கும். நீங்க ₹1 எடுங்க, ₹70 எடுங்க, ₹2 எடுங்க, 100 கிலோமீட்டர் ரயில் தரேன். ஃபுட் ட்ரக் வேணும், எனக்கு கூண்டு வேணும், தண்ணி டேங்கர் வேணும்னு கேட்டா கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இந்த டெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கீங்களா சார்? இது உண்மைக்குமே ஆசம். ஏன் எதனால இது கொடுக்கணும் சார்? நாலா பக்கமும் ஓப்பனு. ஆமா சார், ஆமா சார். கடை வியாபாரம் பண்ணிடலாம். வரீங்க, டோஸ்ட் வேணும், என்கிட்ட இல்ல, அவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எந்த வித கமிஷனும் கிடையாது சார். நீங்க சொல்ற ரேட்டுக்கும் இந்த வண்டிக்கு ஒர்த் இல்ல, வாங்காதீங்க, அடுத்த வண்டி எடுத்துங்க. மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன், வந்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்னையில தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா நம்ம சரவணா கார்ஸ்ல ஃபுல்லாவே ஃபுட் ட்ரக் மட்டுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். சென்னை சிட்டிக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணி நம்மளும் சக்சஸா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்னை சிட்டிக்குள்ள ஒரு பெஸ்ட் ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவணா கார்ஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபுட் ட்ரக் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 25 ஃபுட் ட்ரக் மேல தாராளமா இருக்கும்ல சார்? நம்ம 25 ஃபுட் ட்ரக் எப்பவுமே இருக்கும். ஆனா வரவங்க ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க. குடோன்ல வண்டி எல்லாம் சட்டை போடுறாங்க. நிறைய வண்டிங்க டிங்கர் செட்ல, பெயிண்ட் செட்ல இருக்கு. புதுசா கூட பாடி கேட் இருக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல வீடியோல கூட காட்டுறோம். நம்ம டாடா ஏசியும் இருக்கும் சட்டை, அதே மாதிரி அதை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல அவங்களே பாடி கட்டி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இல்ல சார், ரெடியாவே நம்ம ஒரு 10 கூண்டு இருக்கு. ரெடியாகியே இருக்குதான் சார். சரவணா கார்ஸோட லொகேஷன் சொல்லிருங்க சார். இது அம்பத்தூர் சூரப்பட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே நம்ம சரவணா கார்ஸ் இருக்கு சார். தென்காசில இருந்து சென்னை வந்து அதுவும் சரவணா கார்ஸ் வந்த முக்கியமான நோக்கமே பாத்தீங்கன்னா இங்க ஃபுட் ட்ரக் மட்டுமே வந்து சேல் பண்றதா சரியான ஹைலைட். அதை விட இன்னொரு ஹைலைட் இருக்கு, அதை வந்து சார்ட்ட தான் கேட்கணும். சார் அந்த 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இந்த டெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கீங்களா சார்? இது உண்மைக்குமே ஆசம். ஏன் எதனால இது கொடுக்கணும் சார்? சார், இப்போ ஒரு வண்டி விற்கிறதுக்கு வராங்க, டெய்லி 1 லிட்டர் ஆயில் ஊத்தி ஓட்டுவாங்க. என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. லோடு வச்சா பிரிச்சு ஏறாது வந்து என்கிட்ட சொல்லுவாங்களா? கண்டிப்பா லோடு வச்சா பிரிச்சு ஏறாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா வித்துட்டு போதான் பாப்பாங்க. அதனாலதான் நம்ம ட்ரையல் கொடுக்குது. ஓகே, இப்போ கஸ்டமர் ட்ரையலே கொடுத்து அவங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுன்னா அது தெரிஞ்சிடும். ஆமா ஆமா. ஓகே, வண்டியோட இன்ஜின் இஷ்யூ இல்ல மத்த இஷ்யூ அந்த 100 கிலோமீட்டர் தெரிஞ்சிடும். ஏதாவது ஃபால்ட் சொல்லணும், நம்ம ரெடி பண்ணி அவங்க பண்ணி. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படிதான் நேர்மையா இருக்கணும். அதாவது கஸ்டமர்கிட்ட நான் வந்து நான் எடுப்பேன், கஸ்டமர்கிட்ட தெளிவா பார்த்து எடுக்கிறேங்கிற விட கஸ்டமர்கிட்ட நான் என்னால முடிஞ்ச பார்த்து எடுத்திருப்பேன். இருந்தாலும் நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் சார், நீங்க சொல்லியே எனக்கு போன மாசம் ஒரு 3 வண்டி வித்துருக்கேன். சூப்பர் சார் சொன்னாங்க அப்படின்னு 3 வண்டி வித்துருப்பேன். ஆனா ஊர்ல போய் ஏதாவது இஷ்யூ ஏதாவது ரிப்பேர்னா நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. புரியுது. அதனால வந்து எதாவது கொடுக்கலாம், கேரண்டி வாரி எல்லாமே கொடுக்கலாம். நமக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து வெளியூர்ல தான் வராங்க. இப்ப நாங்க ஒரு ரிப்பேர்னா என்ன நமக்கு தெரியாது. அதனால கொடுக்கும் போதே ஒரு நல்ல பொருளா கொடுத்துருவோம், நல்லா இருக்கும். ஆனா எந்த டீலருக்குமே நல்லா இருக்குன்னா தெரியாது. ஏன்னா நான் ஓட்டுற ஆளா இருந்தா தெரியும். இப்ப நான் டிரைவரா இருக்கேன், ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் வண்டியோட விஷயம் தெரியும். மேக்சிமம் எல்லா டீலருமே ட்ரையல் கொடுப்பாங்கன்னா 1 கிலோமீட்டர் கொடுப்பாங்க, 2 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. ஆனா ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்கணும்னு சொல்றது நீங்க மட்டும்தான். ஆமா சார், நல்ல பொருளா எடுத்துன்னு போனாதானே என்னோட சுயநலமும் அது இருக்கு. இப்ப நல்ல பொருளா எடுத்துட்டு போனா மட்டும்தான் அடுத்த வாட்டி வந்து நம்ம கிட்ட வருவாங்க, சொல்லி அனுப்புவாங்க. எடுத்துட்டு போய் இந்த ரிப்பேர் அந்த ரிப்பேர் இஷ்யூல மாட்டீங்கன்னா தப்பாயிடும். அதுக்குதான் 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. ஏன்னா வெளியூர் வந்து வரீங்க, அதுதான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ரயில் தரேன். டீசல் போட்டு 200 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. சார் இது ஓட்டி பார்த்தேன், இந்த ரிப்பேர் இருக்கு பண்ணீங்க சார், நீங்க சொல்ற ரேட்டுக்கும் இந்த வண்டிக்கு ஒர்த் இல்ல, வாங்காதீங்க, அடுத்த வண்டி எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க. என்னால உங்களுக்கு தேவை என்ன பண்ணணும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னைக்கு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால ஒரு தொழில் சக்சஸா பண்ண சென்னையில மட்டும் கிடையாது, முக்கியமா நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி, டைரக்டா ஒரு ஃபுட் ட்ரக் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சரவணா காசு சொல்லுவேன். ஏன்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்திலே ஆள் வச்சிருக்காங்க. 10 நிமிஷத்துல ஃபைனான்ஸ்க்கு உடனே இப்பதான் ஒரு வண்டிக்கு பேசினாங்க, டக்குன்னு ஃபைனான்ஸ் ரெடி ஆச்சு. அவங்க ஓகே, எல்லாம் ஓகே, வீடு இப்ப சொந்த வீடு எல்லாத்தையும் நான் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னாப்ல இங்க இருந்து ஆள் அனுப்பிச்சுட்டாப்ல. அதே மாதிரி ஃபுட் ட்ரக் வண்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையா இருந்ததுன்னா 1.25 வண்டி தரலாம். சென்னையை தவிர்த்து அதர்ல 2.5 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் வண்டி ஊரு போய் சேரும். நீங்க ₹1 1.25 வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்கும். நம்ம என்ன காசு தருமோ காசு தகுந்த பொருள் தான் இருக்கும். பாருங்க,
அப்படி என்ன இருக்கோ கேஷ்லாம் எப்படி சொல்றாங்க, அதான் உண்மை. 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 3 லட்சம் ஒருத்தர் கேட்டா இருக்காது. வெளியூர்ல இருந்து 1.5 லட்ச ரூபாய் புட்டுருக்கு யாரும் என்ன கேட்காதீங்க. வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலதான் புட்டுருக்கு இருக்கும். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலதான் லோன் தருவாங்க. இப்ப இந்த 18, 20, 22 அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 3 ரூபாய்க்கு மேல இருக்கும் லோன் தருவாங்க. ஃபுல் லோன் வேணும் அப்படின்னா லேட்டஸ்ட் வண்டி மட்டும் தான் ஃபுல் லோன் கிடைக்கும். 1.5 லட்ச ரூபாய் பட்ஜெட், 2 லட்சம் பட்ஜெட், 80 ரூபாய் பட்ஜெட் எல்லாம் வண்டி இருக்கு. ரெடி கேஷ் தான் பண்ண முடியும். அதனால எந்த வாகனமா இருந்தாலும் நீங்க 1 ரூபாய்க்கு எடுங்க, 70 ரூபாய்க்கு எடுங்க, 2 ரூபாய்க்கு எடுங்க, 100 கிலோமீட்டர் ரயில் தரேன் சார், 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க சார், இந்த ரேட்டுக்கும் இந்த வண்டிக்கு ஒர்த்தபிள் இல்ல, எடுத்து வந்து விட்டு அடுத்த வண்டி வந்து எடுத்துட்டு போறாங்க. சூப்பர். இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? இவ்வளவு கிலோமீட்டர் நீங்க தாராளமா ஓட்டி பாக்குறதுக்கு நம்ம சரவணா காசுல மட்டும் தான் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து அளவா கிடைக்கும். ஸோ மறக்காம நீங்க விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பை நேரா வந்து விசிட் பண்ணுங்க. டைரக்டா வந்து ஷாப்ல சார் தான் எனி டைம் இருப்பாப்ல. நீங்க கால் பண்ணாலே அவங்க தான் பிக் பண்ணுவாங்க. எந்த நேரமும் அப்படியே முகம் சுளிக்காம அப்படியே கலகலாம் சிரிச்சுட்டு தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க எப்பவும் எனி டைம் வந்தாலும் இருக்கும். அதே மாதிரி சார் இந்த டைம் டாடா ஏசிகள் எல்லாமே இருக்குது சார் நம்ம இருக்குது சார். நம்ம லேட்டஸ்ட் வண்டியிலும் இருக்குது. 7000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர், 15,000 கிலோமீட்டர் லேட்டஸ்ட் வண்டியும் இருக்கு. நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ என்ன வண்டி உங்களுக்கு தேவைன்னா லோடு வண்டியில தோஸ்தா இருக்கட்டும், படா தோஸ்தா இருக்கும், பிக்கப்பா இருக்கட்டும், இல்ல டாடா ஏஸா இருக்கட்டும், டாடா ஏஸ் கோல்டு வேணும், இந்த மாதிரி என்ன டைப்ல நீங்க வண்டி கேட்டாலும் சரி, ஃபுட் ட்ரக் வேணும், எனக்கு கூண்டு வேணும், தண்ணி டேங்கர் வேணும்னு கேட்டா கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க சென்னையில நான் மட்டும் டீலர் கிடையாது, என்ன மாதிரி ஒரு 10 பேர் பக்கத்துல இருக்காங்க. சப்போஸ் அவங்க யூடியூப்ல வண்டி போடல, என்கிட்ட வண்டி இல்லைனாலும் நான் பக்கத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். டோஸ்ட் வேணும், அதுதான் சரவணா காசுல இருக்க ஸ்பெஷல். இந்த மொத்தத்துல சென்னை சிட்டில எங்க வண்டி இருந்தாலும் இவங்களுக்கு தெரியாம இருக்காது. அந்த பக்கத்துல வந்து டீலரா இருக்காங்க சார். சப்போஸ் இங்கிருந்து வரீங்க, டோஸ்ட் வேணும், என்கிட்ட இல்ல, அவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எந்த வித கமிஷனும் கிடையாது. நீங்க லோன் வேணாலும் பண்ணி தரோம். எங்ககிட்ட வண்டி நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். நீங்க கேட்கிற ரெக்குவயர்மெண்ட் எங்ககிட்ட இல்ல அப்படின்னா நாங்க அக்கம் பக்கத்துல டீலருக்கு நாங்க ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் பண்ணி கொடுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னென்ன ஃபுட் ட்ரக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல ஃபுட் ட்ரக் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் சரவணா கார்ஸ் சொல்லியிருந்தோம். அவங்க ஏழு கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 10-12 வண்டிக்கு மேல இருக்காது சார். 15 வண்டி சார் உள்ள, 15 வண்டி உள்ள இருக்கு. அப்படி இந்த சைடு ஃபுட் ட்ரக் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே ஃபுட் ட்ரக் தான் மெயினா. ஃபுல்லா ஃபுட் ட்ரக் எல்லாமே நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ட்ரக் வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி சார், இது டாடா மெகா எக்ஸல் ஃபுட் ட்ரக் வண்டி சார். ஃபுட் ட்ரக் வேணும், கூண்டு வண்டியா வேணாலும் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்படி இந்த பக்கம் வந்து காமிங்க எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து பாருங்க, உள்ள பாருங்க. இது டாடா மெகா எக்ஸல் 2018 மாடல், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், ஒரு 285 கொடுத்துடலாம். சப்போஸ் இந்த வீடியோ வந்து போறதுக்கு 5 நாள் ஆயிடும், அதுக்குள்ள இந்த வண்டி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இதே மாதிரி வண்டி இருக்கு நம்ம இதே மாதிரி வேற வண்டி நாங்க கூண்டு வண்டி புட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். இப்போ இதுக்கான பட்ஜெட் சார் 280 கொடுத்துடலாம் சார். சூப்பர் சார். நேர்ல வந்தா இதுலயே நெகோஷியபிள் இருக்கு, பண்ணிடலாம் சார். ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அளவு தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாம். நம்ம டைலாக் கூட்டுவாங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க. ஃபுட் ட்ரக் எல்லாமே எப்படி ரெடி பண்றாங்க, அந்த ரெடி பண்ற இடத்துல தான் இருக்கும். நம்ம சரவணா கார்ஸ்ல தான் இருக்கும். சரவணா சார், இந்த ட்ரக் சேல் தானே வந்து ரெடியாவே நாங்க பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து அவசரம்னு கேட்பாங்க, புது வண்டி வேணும் சார், எனக்கு டைம் கிடையாது, வண்டி விட்டாரு 2 மாசம் 3 மாசம் ஆக்கிடுறாங்க, ரெடியா வேணும்னா நம்ம 10 கூண்டு ரெடியாவே கட்டி வச்சிருக்கோம். இது வந்து டாடா ஏசி, மெகா, டைகர் எல்லா வண்டிக்கும் செட் ஆகும். பாருங்க ஸ்டோரேஜ் அப்படியே 4 பக்கமும் ஓப்பன். ஆமா சார், ஆமா சார். கடை வியாபாரம் பண்ணிடலாம். நாங்க என்ன சார் வியாபாரம் பண்ணோம், யூடியூப் வியாபாரம் தான் பண்ணோம். யூடியூப் இன்ஸ்டா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு டைம் இல்ல, அர்ஜென்டா வண்டி வேணும், கூண்டு வந்து அர்ஜென்டா வேணும்ன்றவங்களுக்கு ரெடியாவே கட்டி இருக்கோம். நீ வந்து வண்டி எடுத்துட்டு போயிடலாம். இல்ல சப்போஸ் எனக்கு கெட்டி வேணுங்கிறவங்களுக்கு நம்ம கட்டி கொடுக்கறதுக்கும் இடம் இருக்கு, கட்டி கொடுத்துலாம். சப்போஸ் உள்ள ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும், கிச்சன் செட்டப் என்ன பண்ணாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, ஏன்னா நான் ஒரு சில வண்டி நம்ம யார்டுல பார்த்ததுல எனக்கு அதான் ஒரு இதாவே இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு டேபிள் வரணும், இந்த இடத்துல டேபிள் இருக்கு, எனக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்துருவோம் சார். சூப்பர் சார். சார் இது கட்டிட்டு இருக்க இடம் சரி, ஓகே கட்டிட்டு இருக்கு. இது எதுக்கு சைட்ல கம்பி எல்லாம் வச்சிருக்காங்க, 2 பக்கம் ஹேண்டில் மாதிரி எல்லாம் இருக்கு சார். இப்போ உள்ள நிறைய பேர் தேவை இல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிடலாம். அப்ப இன்னுமே உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, ஸ்பேஸ் சப்போஸ் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் தேவை அப்படின்னா வண்டியை வேற இடத்துக்கு நகர்த்தும் போது உள்ள அப்படி தள்ளி விட்டுக்கலாம். சூப்பர். சோ அவங்க தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் ஏறனால படிக்கட்டு மேல கூட செஞ்சிருக்கோம். ஓ அதுலயே. ஓகே, மேல ஏறி உள்ள வர்றதுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணிருக்கோம்.
இது பின்னாடி வந்து இதுல திரும்ப மறுபடியும் ஃபோல்ட் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சூப்பர் 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 சார். இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க சார். சார் இது வந்து மெகா எக்ஸல், ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். வண்டி எஃப்சி பண்ணி நான் கொடுத்துட்டேன். கஸ்டமருக்கு தேவைன்னு பண்ணி தரேன். இது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து 2 சைடு இந்த பக்கம் வலிக்கலாம், அந்த பக்கம் வலிக்கலாம். ஓகே. நார்மலா பாடி கட்டுறது 2.5 3 ரூபாய் கேட்பாங்க. இங்க அவ்வளவுதான் கிடையாது. 1.25 1.40 கேக்குறாங்க. அவ்வளவுதான். கம்மியான, அதான் நீங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கம்மியான இதெல்லாம் பண்ணி கொடுத்துறீங்க. இங்க ரேட் கம்மி தான். நான் வெளில விசாரிச்சு ரெஃபர் பண்ணி தான் நம்ம இங்க பண்றோம். இருக்கேலே பெஸ்ட் ரேட்டுங்க தான். ஆமா சார். 10 இதுல பாடி பில்டிங் கேட்டோம். ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்றோம். அவங்களும் பல இடத்துல விசாரிச்சுட்டு இங்க ரேட் ஓகே. உங்ககிட்ட வந்து ஒரு டாடா ஏசி பாத்துட்டு கூட எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னா நீங்க டைரக்டா அங்க கொண்டு வந்து பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி கொடுக்கலாம். உள்ள ஏதாவது கிச்சன் செட்டப் வைக்கணும் இல்ல பாடியில வைக்கணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். அடுத்து இப்ப பாக்குறது இன்னொரு டைப் என்ன சார்? ஆமா, இது இன்னொரு டாடா ஏசி தான். மெகா வண்டி இது. டாடா ஏசி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ இது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே சைடு ஓபன் எல்லாமே வந்துரும். எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆமா சார், ஆமா சார். எப்படி தேவை பண்ணிடலாம். சூப்பர். ஒரு ரேட் ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருவோம். அவங்க ஊர்ல இது மாடல் டீடைல்ஸ். இது வண்டி வந்து 2016 சார். நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம், பாடியும் கட்டிக்கலாம். வண்டி எது வேணாலும் பிடிச்சிட்டு புதுசா ரெடியா பாடி இருக்கு, அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். சூப்பர் சார். அடுத்து இது ஒரு டைப் என்ன சார்? இது சூப்பர் ஏசி சார். சூப்பர் ஏசில புட்ரக் பாடி கட்டி தரோம். நிறைய பேர் வந்து சூப்பர் ஏசி தான் கேக்குறாங்க. உள்ள எல்லாம் நல்லா இருக்கும். உள்ள இதுவுமே நம்ம வந்து சைடு வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கீழ அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். ஃபுல் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஓபன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஓகே. நீங்க சென்னையில ஏதாச்சும் ஒரு லோடு வண்டியை எடுத்து இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா சரவணா கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க டைரக்டா உங்களுக்காக எங்க பெஸ்ட் பிரைஸ் இருக்கோ அதை கரெக்டா சஜஸ்ட் பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாடி கட்டிட்டு உள்ள ஏதாவது கிச்சன் செட்டப் இல்ல வேற ஏதாவது பண்ணணும், லைட் செட்டிங் எது பண்ணாலும் நாங்க பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோம், கொட்டேஷன் தரோம். நீங்க வெளில விசாரிங்க. அதை விட உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கம்மி ரேட்ல உங்களுக்கு சரவணா கார்ஸ்ல உங்களுக்கு பெஸ்டாவே நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அடுத்து இது வந்து 4வது டைப் நம்ம பார்க்கோம். உள்ள பாருங்க, இது ஒரு வித்தியாசமான டைப். இது என்ன வண்டி சார்? சார் கஸ்டமர் எந்த டைப் எப்படி வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஒவ்வொரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப கடையில நிக்கும் போது எனக்கு ஒரு சில வண்டியோட அந்த பாடி வந்து கொஞ்சம் அரிப்பா இருக்கு, இதா இருக்கு, எனக்கு இப்படியே வேணாம்னா இந்த மாதிரி புதுசு போடனால புதுசு பண்ணி கொடுத்துலாம். ரைட். இதுக்குமே ரேட் மத்த இடத்தை விட நீங்க டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கும். நாங்க வந்து பாடி எல்லாம் கட்ட மாட்டோம், கொட்டேஷன் கொடுப்போம். நீங்க 10 விசாரிங்க. எங்க அதை விட நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வேலையும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். தீடு தகுடு எல்லாமே பக்கவா இருக்கும் உங்களுக்கு. இது இதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே இதுக்கப்புறம் வந்து நடக்கும். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சரவணா கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு. முக்கியமா சரவணா காரோட நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரவணா சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. என்ன நேரம்னாலும் போன் எடுக்காங்க. நான் வந்த நேரத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேனல்ல வீடியோ பாத்திருப்பீங்க. அந்த போனை வைக்கவே மாட்டேங்கிறாங்க. போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, அப்பப்போ எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரெஸ்பான்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து கண்டினியூவா பாத்தீங்கன்னா நான் நிறைய சேனல் வண்டி போடுறேன். அதே மாதிரி என்னோட சரவணா கார்ஸ்ல வண்டி போடுறேன். நிறைய கால்ஸ் வரதுனால உங்களுக்கு கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. சப்போஸ் ஏதாவது எங்க மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த டைம் முடியல அப்படின்னா கூட ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நான் ஒரு ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுருங்க. என்ன இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு கால் கட்டாயம் வரும். கண்டினியூவா கஸ்டமர் இருக்கிறதுனால நான் கண்டினியூவா கால் எடுக்கிறேன்னா கஸ்டமருக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால நான் போன் எடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஒரு 1 hour நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதான் நான் தென்காசியில் இருக்கேன், எனக்கு இந்த பட்ஜெட்ல வண்டி வேணும், எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு 1 hour 2 hour கழிச்சு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். ஒரு கால் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஒரு கால் பண்ணும்போது அடுத்தடுத்த கால் வந்துடும். கண்டிப்பா ஒரே டைம்ல 10 பேர் கால் பண்றீங்க. என்னால 10 பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அப்ப நான் கஸ்டமர் தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதனால கால் பண்ணி நான் எடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு பெஸ்டா உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. புதுசா லைக் பண்ணுங்க. முதல் முறையா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணி நம்மளும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் கடை வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிரியாணி ஸ்டால் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டியா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னை இருக்கு அப்படின்னா சென்னை மெரினா பீச்சில் நம்ம ஒரு கடற்கரையில இந்த நம்ம வண்டியோட போயிட்டு கூட கடை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டி சைடுல இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல கூட நீங்க மெயின் ஏரியாக்கள்ல கூட இந்த வண்டி நிப்பாட்டி வந்து இன்னைக்கு வந்து நீங்க வியாபாரம் பார்த்து ஸோ பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதனால நீங்க ஃபுட் ட்ரக் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சரவணா கார்ஸை விசிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல சார் அடுத்த ரிவ்யூஸ் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? 10 days ஜஸ்ட் 10 daysல
அடுத்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஒரு டைம்லயும் யூனிக்கான வண்டியெல்லாம் உங்கள்கிட்ட தான் சார் பார்க்கலாம். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்கா இருக்கும், ஒன் டைம் பார்த்தீங்கன்னா தோஸ்தா இருக்கும், ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை திருப்திக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறதா சரவணா கார்ஸ் சொல்லுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம் சார். நன்றி சார்.